வணக்கம், நான் உங்கள் அன்பு நண்பன் ஏஎம் பாலாஜி. இந்தியாஸ் தமிழ்நாடுஸ் மோஸ்ட் ஃபேவரட் ஷாப்பிங் டெஸ்டினேஷனான சென்னை டிநகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் பக்கத்தில் நம்ம இப்போ இருக்கோம். இங்கே ஷாப்பிங் பண்ண வந்திருக்க நிறைய பேருக்கு லாங் ஹெல்த்தி அண்ட் ரொம்ப அழகான ஹேர் இருக்குது. எப்படி இவ்வளோ லாங் ஹெல்த்தி அண்ட் அழகான ஹேரை மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் கோ. இப்போ நம்ம கூட 3 பேர் இருக்காங்க. தீபஜோதி, பூங்காவனம், சுமதி. உங்க முடி வந்து ரொம்ப அழகா அடர்த்தியா லாங்கா இருக்கு. ஸோ உங்களுடைய சீக்ரெட்ஸ்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா எங்கள் சேனல் வியூவர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம். ஒன்லி கோகனட் ஆயில். சூப்பர். இப்போ எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த முடியை வெட்டாமல் வளர்க்குறீங்க? அப்படி இல்லை, நாங்கள் மந்த்லி இல்லை, எவ்வளோ லென்த் வெட்டுவீங்க நீங்கள் உங்கள் முடியை? 5 inches லென்த்தாக வெட்டிடுவோம். ஓகே, அதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்குங்களா? ஒரு 5 inches மட்டும் ஏன் அதை தாண்டியும் வெட்டலாம்? இல்லை தாண்டி வெட்டலாம், முடி கொட்டாமல் சிக்கு வராமல் இருக்கிறதுக்காக அந்த 5 inch கட் பண்ணுறது நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால இப்போ உங்களோட முடி வாஷ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்கம்மா? ஒன்லி சிக் ஷாம்பு, சிக் பிளாக். எவ்வளோ வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அது மோஸ்ட்லி 5 years. நான் ஃபர்ஸ்ட் கிளினிக் ப்ளஸ் அதுக்கப்புறம் சிக் ஷாம்பு. ஓகே. அண்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்களே உங்களுக்கு எவ்வளோ அழகான முடி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஆசைப்படுறாங்க. உங்கள் முடியை எடுத்து முன்னாடி போட முடியுங்களா? சூப்பர். நல்ல உங்களுக்கு ஃபேமிலியிலே ஆக்சுவலி உங்கள் பொண்ணு இல்லை இவங்க. ஓகே, உங்கள் ஃபேமிலிக்கு அடர்த்தியான முடி. நீங்கள் ஹேர் கலர் இல்லைனா வந்து ஹேர் டை இல்லை வந்து ஷியக்கா அந்த மாதிரி முன்னாடியே இருக்கலாம். அழகாக இருக்குது முன்னாடி இருக்கலாம். எதுவும் இல்லை. இப்போது முடி வந்து இவ்வளோ இருக்குது, இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது நீங்கள் செய்கிறீங்களா? இல்லை, வீக்லி டூ டைம்ஸ் ஆயில் பாத், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. இப்போது பெரிய கொஸ்டின் என்னென்னா எல்லாருக்கும் இருக்கிறது, இன்க்ளூடிங் எனக்கு, முடியை வந்து வாஷ் பண்ண அப்புறம் ட்ரை பண்ணுறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா? அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். எப்படி வந்து உங்கள் இவ்வளோ அழகான அடர்த்தியான முடியை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க? ட்ரையர் கிடையாது, ஆர்டினரி வெயில் தான், சன்னு தான். ஓ, நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு போயிட்டு வெயிலில் நின்றுவீங்க? அவ்வளோதான். ஓகே, அதுவே ட்ரை ஆகிடும். சூப்பர். இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, தூங்கும்போது சில பேர் சொல்கிறாங்க முடியை கட்டிட்டு தூங்கணும்னு சொல்கிறாங்க, சில பேர் சொல்கிறாங்க முடியை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தூங்கணும்னு சொல்கிறாங்க. பட் முடியை வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நீங்கள் முடியை போட்டு படுத்தீங்கன்னா பக்கத்தில் யாரும் ஆள் படுத்துருக்க அளவுக்கு அவ்வளோ முடி இருக்குது. பின்னல் போட்டுக்குவோம். பின்னல் போட்டது தான் பெஸ்ட்டு. சிக்கு வராது, உங்களுக்கு முடியும் கம்மியாக அந்த பின்னிக்கிறோம் இல்லையா, அதனால் ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, சரி. நீங்கள் அம்மாவுக்கு காம்படிஷனாக முடி வளர்க்கலையா? உங்களுக்கும் அம்மாவுக்கும் காம்படிஷன் வச்சா கண்டிப்பாக அம்மா தான் வின்னர் ஆவாங்க. நீங்கள் அம்மா அளவுக்கு கண்டிப்பாக அம்மாவோட ஜாஸ்தி முடி வளர்க்கலாம். நீங்கள் உங்கள் ஏஜுக்கு நீங்கள் வளர்க்கல? நான் வளர்ப்பேன், இன்னும் காலேஜ்லாம் போகும்போது அப்போ வளர்ப்பேன். காலேஜ் போகும்போது கண்டிப்பாக வளர்ப்பீங்க. இப்போ அம்மாவுக்கும் உங்களுக்கும் பெட்டு. அம்மாவோட முடி வந்து அவங்களுடைய இடுப்பு கீழே வரைக்கும் இருக்குது. உங்களோட முடி எவ்வளோ தூரம் வளர்க்க போகிறீங்க? சேலஞ்ச் பண்ணுங்கள் அம்மாவுக்கு. முடி எடுத்து முன்னாடி போட்டு சேலஞ்ச் பண்ணுங்கள், காட்டுங்க. அவங்களோட பெருசாக. ஓகே, சேலஞ்ச் அக்செப்டடுமா? ஓகே, ரொம்ப நன்றி. ஹாய், வாட்ஸ் யுவர் நேம்? Nathan. Wendy. Okay, Wendy ma'am. Mother. Oh, okay, super. You're so young to be mother, ma'am. Thank you. Ma'am, what's your name, ma'am? I'm Suniti. Okay, ma'am. You are from India, ma'am? I'm from Chennai. Okay. Oh, super. We're happy. So, how they are connected with you, ma'am? So this is my husband and this is my mother-in-law. Oh, beautiful. We really love your hair. I can see your hair. Our viewers want to see your hair. Wow. Fabulous. Fantastic. Okay, what do you call this hairstyle as? Dreadlocks. Okay, dreadlocks. Okay. You do it by yourself, sir, or it's done by somebody else? Initially it was done in Thailand, and since then I do it myself. Okay. So you are from Thailand, sir? Which country you are from? I'm from Australia. Australia. Okay, superb. Beautiful. How long you been having this dreadlocks with you, sir? 4 years. 4 years. Okay. How to maintain dreadlocks, sir? Crochet hook. Okay. Crochet? Okay. Yeah. How do you wash? Very painfully. Okay, so you got somebody else to wash your hair, or you go to the parlor? No, I wash myself, but Okay. takes a long time. Okay. So, as far as I understand, sir, you are from Australia, you did this in Thailand, right now you're in India, Chennai, Tamil Nadu. Like, you actually keep shifting your place. And how do you get the products to wash your hair, to maintain your hair? What kind of products you use, sir?
dreadlock soap. Oh, there is a soap exclusively to maintain this dread. Super. Can dreadlocks possible in my hair? Yeah. Okay. Yeah. I got it done in a salon in Thailand. So Okay. Super. Awesome. ஏன் முடி தான் ஆக்சுவலாக ரொம்ப அழகான முடி அப்படின்னு நானே நினச்சிப்பேன், கண்ணாடி பார்த்து சொல்லிப்பேன். ஆனால் இன்றைக்கி உங்கள் முடியை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன், உங்கள் முடி தான் ரொம்ப அழகான முடின்னு. உங்கள் பேர் சொல்லுங்கள் மேம். ரேஷ்மா. ரேஷ்மா மேம். ஓகே, இவ்வளோ அழகான லாங் ஹேர் எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க? பிறந்ததுலேருந்தே என் கூட தான் இருக்கு. பிறந்ததுலேருந்தே? அப்போ ஒரு வயசுல குழந்தைங்க மொட்டைலாம் அடிப்பாங்களா? அதெல்லாம் அடிக்கலைங்களா? மொட்டை அடித்து வளர்ந்த முடி தான் அது. ஓகே, அதுக்கப்புறம் வெட்டவே இல்லை? இல்லை, அப்படியே தான் இருக்கு. உண்மையாவா? ஓகே, இதை எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா முடி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க? எதுவுமே பண்ண மாட்டேன். போடுவோம், சீக்கிரம் போட்டு குளிக்கிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஷேக்கானா வந்து நீங்கள் என்ன ஷேக்காக யூஸ் பண்ணுறீங்க? வீட்லேயே இது அரைச்சி போடுறது தான். ஓகே, அவ்வளோ வீட்லேயே அரைச்சி போடுறீங்க. ஓகே, ஒரு வாரத்துக்கு எத்தனை தடவை முடி வாஷ் பண்ணணும் இவ்வளோ நல்ல ஹேர் வேணும்னா? 2 times வீக்லி ட்வைஸ் வாஷ் பண்ணால் போதும். ஓகே ஓகே, சூப்பர். இப்போ வந்து நீங்கள் தூங்கும்போது முடியை கட்டிட்டு தூங்குவீங்களா எப்படி? பின்னிட்டு தான் தூங்குவேன். உங்கள் முடி மட்டும் எடுத்து முன்னாடி போட்டிங்கன்னா கோடானி கோடி மக்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சூப்பர்மா. என்னைக்காவது உங்கள் முடியை வந்து நீங்கள் அளந்துருக்கீங்களா? இல்லை. எவ்வளோ அடி இருக்கு? எத்தனை அடிமா அக்காவோட முடி இருக்கு? தெரியல. 15 அடி. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக எங்கள் சேனலுக்காக நீங்கள் டைம் ஒதுக்கி டீட்டெயில்ஸ் சொன்னதுக்கு. உங்கள் முடி மேலும் வளர அடர்த்தியாக அழகாக ஹேர் கேர்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் சேனல் சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ். நம்ம ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஹாட்டஸ்ட் டெஸ்டினேஷன் ஃபார் பசங்களோட காஸ்டியூம்ஸ், அந்த கடையில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம இருக்கிறோம். இந்த மேடமை கூப்பிட்ட உடனே இந்த கடையில் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இந்த மாதிரி லாங்காக முடி வளர்க்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. மேம், அதே கேள்வி தான் உங்ககிட்ட. உங்கள் பேர் சொல்லுங்கள் மேம் முதல்ல. ஹேமப்ரியா. ஹேமப்ரியா மேம். இப்போ இங்கே கேட்டாங்கல்ல மேம் கடையில் கேள்வி, அந்த மாதிரி தான் நீங்கள் எங்கே போனாலும் கேட்பாங்களா? கேட்பாங்க. ஓகே, அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவீங்களோ அதை எங்களோட சேனல் வியூவர்ஸ் கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக தேய்க்கணும் தலைக்கு. முக்கியமாக வெளியில் போகும்போது முடி விரித்து போட்டுட்டு போனாலும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டெய்லி நைட்டு தூங்கும்போது முடி நல்லா அடி வரையும் பின்னிட்டு நல்லா மடித்து போட்டு லப்பர் பேண்ட் போட்டுடணும். மறுநாள் முடி வளருது, எனக்கு வளருது. ஸோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வளரும் கண்டிப்பாக. சூப்பர் மேம். தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறீங்க, நீங்கள் வந்து ஆக்சுவலாக முடி வாஷ் பண்ணுறதுக்கு என்ன மேம் யூஸ் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அது என்னென்னா கோகோனட் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் வெந்தயமும் கரிஞ்சீரகமும் போட்டு ஹீட் பண்ணி அதை வடிகட்டி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து தலை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour கிட்டே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் எப்போ பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடி கொட்டின இடத்துலலாம் முடி நல்லா வளரும். ஓ, முக்கியமாக மறந்துட்டேன், தேங்காய் எண்ணெய் கூட கத்தாழை சேர்த்துக்கணும். ஓகே, ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது 2 போடணும். சரிங்க மேம். நீங்கள் வேறு எதுவும் மறக்கல இல்லை மேம்? ஏன்னா நீங்கள் வந்து ஏதாவது சீக்ரெட் நான் யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படி சொல்லி ஒழிச்சு வச்சுருந்தீங்க, அதையும் சொல்லிவிடுங்க. இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. இதில் தான் நான் பண்ணுறது, வேறு எதுவும் பெருசாக பண்ணுறது. வேறு எதுவும் பெருசாக பண்ணுறதில்ல, நிறைய பெருசாக பண்ணுறாங்க. உங்கள் ஃபேமிலியிலே எல்லாருக்கும் இதே மாதிரி லாங் ஹேரா மேம்? கண்டிப்பாக. எங்கள் அம்மாவுக்கு என்னை விட பெருசாக நல்லா லாங்காக திக்காக இருக்கும். அம்மாவுக்கு பெரியம்மாவுக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கும். ஓகே, அதனால எனக்கும் இருக்குது. ப்ளஸ் ஜீனும் ஒரு முக்கியமான காரணம் ஓகே, முடி இருக்கிறதுக்கு. சூப்பர். ஓகே மேம். இப்போ வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த முடி வளர்க்குறீங்க மேம்? வெட்டாமல் வளர்க்குறீங்களா, வெட்டி வளர்க்குறீங்களா மேம்? ஆக்சுவலாக நான் 6th standard படிக்கும்போது லாஸ்ட்டாக எனக்கு மொட்டை அடித்தாங்க. அதுக்கப்புறம் 12th standardல எனக்கு முடி இதை விட நல்லா திக்காக லாங்காக செமையாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய வாட்டி நான் வெட்டிட்டேன். ஆக்சுவலாக முடி வெட்ட ரொம்ப கொட்ட ஆரம்பிக்குது. ஓ, வெட்டாமல் இருந்தால் கொட்டாதுன்னு சொல்கிறீங்களா? வெட்டாமல் இருந்தாலும் கொட்டும் தான், பட் வெட்டினதுக்கப்புறம் ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது. ஓகே, உங்களுக்கே ஹேர் ஃபால் ஆகுதுன்னா அப்போ மற்றவங்க நிலமெல்லாம் யோசிச்சு பாருங்க. அங்கேருந்து எவ்வளோ ஏக்கமாக, கேமராவில் தெரியல ஆனால் எனக்கு தெரியுறாங்க, ஏக்கமாக பார்க்குறாங்க உங்களுக்கே கொட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சூப்பர் மேம். உங்களுக்கு சென்னை தானா இல்லை? ஆக்சுவலாக என்ன எதுக்காக கேட்குறேன்னா, சில பேர் வந்து பூர்வீகம் வேறு ஒரு ஊராக இருக்கும்போது அங்கே தண்ணி நல்லாயிருக்கும், காற்று நல்லாயிருக்கும், அங்கே இருக்கிற உணவு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து நேச்சுரலாகவே முடி நல்லா வளருதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. உங்களுக்கு சென்னை தானா மேம்? இல்லை, நேட்டிவ் பிளேஸ் கடலூர். ஓகே, பட் இங்கே வந்து 10 years கிட்ட ஆயிடுச்சு. பட் இங்கே வந்ததுக்கப்புறமும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் முடி வளருது. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கடலூருக்கு பாதி பேர் வந்து வெக்கேட் ஆகிடுவாங்க. ஏன்னா லாங் ஹேர் வரணும்னா கடலூரில் அங்கே போயிட்டு இருந்தால் லாங் ஹேர் வந்துடும். ஸோ இப்போயே 2-3 பேர் பேக்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புற மாதிரி தெரியுது கேமராவுக்கு பின்னாடி. ஓகே மேம், சூப்பர். இப்போ வந்து 6th வந்து உங்களுக்கு மொட்டை அடித்தாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கா மொட்டை அடிச்சிங்களா? இல்லைங்க, நான் இது பண்ணது. ஜோக் அடிக்க ட்ரை பண்ணால் உங்களுக்கு புரியல, விட்டுருவோம். சூப்பர் மேம். இன்றைக்கி நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கெல்லாம் செம்ம வேட்டை, அழகாக
லென்த்தியாக ரொம்ப ஆரோக்கியமான ஹேர் இருக்கிற நிறைய பேரை மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு இன்னைக்கு கிடச்சிது ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில். நம்ம இன்னும் ஹாட்மெயில் ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் நம்ம இருக்கோம். ஹாட்மெயில்ன்றது என்னென்னா நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு திஸ் இஸ் மேல்ஸ் ஒன்லி ஃபேஷன் க்ளோத்திங் ஸ்டோர்ஸ். நீங்கள் இங்கே வரலன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. உங்கள் பேரை கேட்குறதுக்கு முன்னாடி உங்கள் முடி எடுத்து முன்னாடி போட்டிங்கன்னா நம்ம மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மேம் பார்க்குறதுக்கு. சூப்பர். ஓகே மேம், உங்கள் பேர் சொல்லுங்கள். பிரியா சிலம்பரசன். இந்த ஹேர் எவ்வளோ நாளாக வளர்க்குறீங்க மேம்? எனக்கு சின்ன வயசுலேருந்தே லாங் ஹேர் தான். ஓகே, பிரியாவுக்கு சின்ன வயசுலேருந்தே லாங் ஹேர் தான். நீங்கள் வெட்டினதே கிடையாதுங்களா? வெட்டியிருக்கேன், பட் கம்மியாயிடுச்சு. நம்ம தண்ணி மாற்றி யூஸ் பண்ணுறோம்ல. ஓகே. ஸோ இதை எப்படி வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? நீங்கள் அதை டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரியா. அடிக்கடி ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது. வீக்லி 2 days வாஷ் பண்ணணும். ஓகே. 2 days எடுத்துக்கிட்டாலும் வீக்கெண்டில் வந்துட்டு சீயக்காய் ஏதாவது யூஸ் பண்ணணும். ஓகே. அப்புறம் எங்கள் அம்மா வந்து எனக்கு ஆயில் ஒன்று ரெடி பண்ணி தருவாங்க. அந்த ஆயில் அதுதான் நம்ம வியூவர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக வெயிட் பண்ணுறாங்க. என்ன ஆயில் மேம் அது? ஒன்றும் இல்லை, கருவேப்பிலை காய வச்சுப்பாங்க. ஓகே. அதில் வந்து இந்த மருதாணை இல்லை, கரிசலாங்கண்ணி அது ஏதோ சொல்லுவாங்க, அதெல்லாம் காய வச்சு பொடி பண்ணி எண்ணெயில் காய்ச்சி அந்த எண்ணெயை வடிகட்டி தேங்காய் எண்ணெயோட சேர்த்து தருவாங்க. ஓ சூப்பர். இப்போ அதை பொடி பண்ணி அதை ஆயிலில் மிக்ஸ் பண்ணலாம், சாப்பாட்டில் கலந்து சாப்பிடலாமா மேம்? தலைக்கு தான் யூஸ் பண்ணுவேன். ஓ அப்படியா, சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன்னா. ஓகே. இது இல்லாமல் இப்போ வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பற்றி சொன்னீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் ஆயில் பற்றி நீங்கள் சொன்னீங்க. என்ன மாதிரி ஆக்சுவலாக விஷயம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க உங்கள் ஹேரை வாஷ் பண்ணுறதுக்கு? நான் வந்து ஒரே ஒரு ஷாம்பு தான் எடுத்துப்பேன். ஓகே. ஷாம்புலாம் சேஞ்சஸ்லாம் கிடையாது. ஓகே. சின்ன வயசுலேருந்து ஒரே ஷாம்பு தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஆயில் வைப்பேன். ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுமே ஆயில் வைப்பேன். வீக்லி 2 days தான் தலைக்கே குளிப்பேன். ஓ சரி. அந்த நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்களா, அது என்ன ஷாம்புன்னு சொன்னீங்கன்னா நம்ம வியூவர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரியா. நான் ஹிமாலயா ஷாம்பு யூஸ் பண்ணுறேன். ஓகே. ஹிமாலயாவில் அதை பர்டிகுலர் ஏதாவது இருக்குங்களா? ஆன்டி டேண்ட்ரஃப். ஓகே, ஆன்டி டேண்ட்ரஃப். ஓகே. இப்போது ஆயில் வந்து நீங்கள் ரெகுலராக வைக்கும்போது அது வந்து அதனால் டஸ்ட்டு நிறைய இருக்கும், அதே மாதிரி ஒரு பிசுபிசுப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்களே, பட் அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? நான் சண்டே வாஷ் பண்ணுவேன், மண்டே டியூஸ்டே 2 நாளுமே ஆயில் வைப்பேன். வெட்னஸ்டே தலை குளிச்சுருவேன். அதே மாதிரி 2 days அது கழிச்சு ப்ளஸ் சண்டே. ஓகே சூப்பர். ஓகே. இது இல்லாமல் ஏதாவது எக்ஸ்க்ளூசிவாக யாருமே சொல்லாதது, நீங்கள் மட்டுமே உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சது, நீங்கள் யாருக்கிட்டே சொல்லாததுன்னா ஏதாவது? சொல்லாததுன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ட்ரை ஆக விடக்கூடாது. ஓகே. ஆயில் வைக்கணும், வச்சுட்டு தான் தலைக்கு குளிக்கணும். ஆயில் வச்சுட்டு ஒரு 1/2 hour ஆகுது கொஞ்சம் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு கூட தலை குளிக்கலாம். ஹேர் ரொம்ப லீக் ஆகாது. ஓகே. தேங்க்யூ ஸோ மச் பிரியா. அழகான ஹெல்த்தியான லாங் ஹேருக்கான வேட்டை நம்மளுடைய ஹேர் கேர்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் சேனலில் இன்னும் அடுத்து வர வீடியோக்கள்லையும் தொடரும். இந்த வீடியோஸில் டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் அதை சுற்றி இருக்கிற ஏரியாஸில் இருக்கிறவங்களுடைய லாங் ஹேர், ஹெல்த்தி ஹேர், அவங்க எப்படி இந்த ஹேரை அழகாக வச்சுக்கிறாங்கன்றதை பற்றி நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க. கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஏஎம் பாலாஜி. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் அடுத்தது அவங்க வராங்க சேனல். உங்களை நான் பஜ்ஜி சாப்பிட்றது எப்படி அப்படின்னு அவங்கள ஒரு இன்டர்வியூ எடுக்கிறேன். போண்டா போடுறது எப்படி மாஸ்டர், நான் அடுத்து உங்ககிட்ட வரேன் மாஸ்டர்.